வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும். ஆனால் நான் இந்த பெரிய கேக், அதாவது 3 kgsக்கு மேலே, ஆல்மோஸ்ட் 4 kgs வரும். இந்த கேக்கு நான் பண்ண கூத்துக எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, மறக்காமல் ஷேரும் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 kgsல எக்லெஸ் கேக்கு, சாக்லேட் கேக்கில் கேட்டிருந்தாங்க. அண்ட் இது கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெகுலரான ஒரு கஸ்டமர் தான். ஸோ அவங்க தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ 3 kgs கேட்டால் 3 kgs மட்டும் கொடுக்க முடியுமா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரியாக நான் 1 kg எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துருந்தேன். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் பேட்டர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்து நாம பேக்கிங்கும் பண்ணியாச்சு. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக போல யூஸ்வலாக இருக்கிற அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எல்லாம் பேக் எல்லாம் பண்ணிட்டு இதை வந்து முந்தின நாளே நான் முடிச்சுட்டேன். ஏன்னா ஃப்ராஸ்டிங் ஃபுல்லுமே முடிச்சு வச்சுட்டேன். மேலே டெக்கரேஷன் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு முடிச்சேன். இது ஆக்சுவலாக சண்டே கொடுக்க வேண்டியது, நான் சாட்டர்டேவே இந்த வேலை எல்லாமே முடிச்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிமோல்ட் பண்ணுறோம். இங்கே தான் வந்து நம்மளோட சர்க்கஸ் வேலை எல்லாமே ஆரம்பிக்க போகுது. ஸோ நான் என்னென்னலாம் பண்ணேங்கிறது உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் ஓகே, நம்ம திருப்பியும் போட்டாச்சு. இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரியே பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்குமே எல்லாம் ஸ்மூத்தாக போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து நமக்கு ட்விஸ்டே. இது வந்து பார்த்திங்கன்னா எக்லெஸ் கேக், அது ஒரு மெயின் பஞ்சாயத்து பண்ணதே அதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணால் அது கட்டே ஆகலை, விட்ட என் கையவே பதம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த கட்டிங் ஈஸியாகவே இல்லை சொல்லப்போனால். இது வந்து எக் கேக்கு தான் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும் இல்லையா? ஸோ டப்புன்னு கையை வந்து பதம் பார்த்துடும். ஸோ அதனால் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம பண்ணும்போது. ஸோ இது வேலைக்கே ஆகாது, பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ அதனால் ரொம்பவே இதாகிடும்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாமே சொதப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரி வேண்டான்னு அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இது 2ஆக பைசெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம 2 லேயர்ஸ் தான் பண்ண போகிறோம். அண்ட் மேல் லேயர் வந்து பிச்சு எடுத்தோன்னா டப்புன்னு எல்லாமே பிஞ்சு விழுந்துடும். இது வந்து எக்லெஸ் கேக்கில் இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கூத்தே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதை வந்து திருப்புறது தான், அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ 2 பெரிய நைஃப்ஸை இந்த மாதிரி பேலட் நைஃப்ஸை கொடுத்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா ஒரு கையில் பண்ண முடியல. ஸோ 2 கையிலையும் நம்ம எடுத்தோன்னா அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா வினோத்தை கூப்பிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் அது என்ன ஆச்சுங்கிறது நீங்களே பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூப்பிட்டேன். இப்போ யாரோ ஒருத்தர் இப்படி பிடிக்கணும், கரெக்டாக திருப்பணும். ஸோ இதில் தான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஒரு வழியா எப்படியோ நாங்கள் திருப்பி வச்சுட்டோம். ஆனால் டப்புன்னு பிஞ்சு போச்சு. இது நடக்கும், ஏன்னா ரெகுலர் கேக்ஸில் எனக்கு இந்த மாதிரி நிறைய 2-3 தடவை சின்ன கேக்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி பிரேக் ஆகிற இஷ்யூ ஆகும். ஸோ அதான் நான் விடலை. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ அப்படியே எடுத்து இன்னொரு போர்டில் அப்படியே வச்சுட்டு, சரி நம்ம கீழ் லேயர் வந்து நீட்டாக வந்துருந்தது. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிடலான்னு. ஸோ அப்படியே கையில் நம்ம ஆஸ் யூஷுவல் 1 கிலோ கேக்கோ இல்லை 1/2 kg கேக்கோ மாதிரி தூக்கணுன்னா டப்புன்னு அதுவும் உடஞ்சிடும். ஸோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் போர்டை ஃபுல்லுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நான் சூப்பராக இது நானே பண்ண போகிறேன், எப்படிங்கிறது காட்டுறேன். ஸோ கேக்குக்கு கீழே வந்து ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம எடுத்து விடணும், அப்போதான் வந்து நல்லா கரெக்டாக வரும். ஸோ அதுக்கு இந்த பேலட் நைஃபை வச்சு லைட்டாக இப்படி தூக்கி அப்படியே அலைக்கா அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து இழுத்துட்டேன். ஸோ எப்படியோ ஒரு வழியாக இது கரெக்டாக வந்து நான் பிளேஸ் பண்ணி அது மேலே நிறுத்தியாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வித்தை காட்டி தான் வந்து நான்ட்டுல எல்லா பேக்கர்ஸுமே, மோஸ்ட் ஆஃப் த பேக்கர்ஸுமே இப்படி கூத்தடிச்சு தான் உங்களுக்கு வந்து நம்ம அந்த அழகான உங்கள் மொமெண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து அது மிஸ்டேக் ஆகாமல் உங்களுக்கு அது கேக்கும் வரணும். ஸோ மனசும் நிறையணும், வயிறும் நிறையணும். அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் இப்படி தான் வந்து செய்கிறோம். ஸோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். அண்ட் ஸோ இந்த மாதிரி ரொம்ப நல்லா வந்துருந்தது. அந்த சாக்லேட் க்ரீம் ஆகட்டும், எதுவுமே ஆஸ் யூஷுவல் நான் சுகர் சிரப்பில் எல்லாத்தையுமே சோக் பண்ணி நம்ம க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து பண்ணுறோம். இந்த லேயர் வரைக்கும் பிரச்சனை இல்லை, அடுத்த லேயரில் தான் பஞ்சாயத்தே, அதையும் பார்க்கலாம்.
சரி சாக்லேட் பிளெயினாக கொடுக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சாக்லேட் சாஸும் போட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரில் ஃபுல்லாக கொடுக்கலான்னு அதையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக நான் 1 kg கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே 1 kg கம்மியாக ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது எல்லா டைமும் நான் கொடுப்பேன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நமக்கு எப்போ அப்படி தோணுதோ அந்த மாதிரி தான் இது கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி பிஞ்சிச்சு. இப்போ வந்து இதை ஒட்டு போடணும். ஸோ இப்படி ஒட்டு போட்டு நம்ம எப்படியாவது கரெக்ட் பண்ணணும். இது எப்படி டேர்ன் அவுட் ஆச்சுங்கிறதையும் நமக்கு வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ஃபைனலாகவும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் அந்தந்த பீஸை அந்தந்த இடத்துல வச்சும் கொஞ்சம் நீட்டிக்கிச்சு. ஸோ இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ அது என்ன பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இப்படி ஃபுல்லுமே இப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்படி இருந்த கேக்கை ஏன்னா எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அதில் கான்ஃபிடென்ட்டாகவே இருந்தேன். ஸோ எக்ஸஸாக நம்ம கட் பண்ணணும். நைஃப்ல கட் பண்ணோம்னா நமக்கு அது சரியா வராது. ஸோ அதனால நான் இந்த மாதிரி சிசர்ஸை வச்சு அந்த இடத்த ஃபுல்லுமே ட்ரிம் பண்ணி நான் எடுத்துட்டேன். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு ஷேப் வந்து நமக்கு கொடுக்க முடியும். ஸோ ஃபுல்லுமே இப்படி வச்சு நான் ஃபுல்லுமே ஆஸ் யூஷுவல் மேலே லேயரும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சுகர் சிரப் கொடுத்து ஃப்ராஸ்டிங்க ஆரம்பிச்சாச்சு.来来来，举起你的双手，然后跟我一起跳。来，3、4，1、2、3、4，2、2、3、4，5、2、3、4，6、2、3、4，再来。嘿，再来。ஸோ அப்படித்தான் ஃபுல்லுமே வந்து நான் க்ரம் கோட்ஸ் மட்டும் கொடுத்துட்டேன். இது வந்து நான் யூஸ்வலாக ரொம்ப நேரம் க்ரம் கோட்ஸ் சில டைம் கொடுப்பேன், சில டைம் கொடுக்க மாட்டேன். இந்த கேக்குக்கு அப்படி கொடுக்க முடியல. ஸோ நம்ம வந்து நல்லா செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபைனல் கோட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சடால். ஸோ இப்படிதான் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபைனல் கோட்டிங்கும் நான் கொடுத்து முடிச்சுட்டேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, அப்படி இருந்த கேக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு நான் இப்போ இந்த ஃபைனல் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். இது வந்து நெக்ஸ்ட் டே நான் வந்து பண்ணுறேன். சாரி, அன்னைக்கு தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேல நான் அன்னைக்கு இந்த இதை க்ளோஸ் பண்ணேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 4 லைன் நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா அதுக்குள்ளதான் அந்த ஃப்ளார் டெக்கரேஷன் வரப்போகுது. ஸோ அதை முதல் மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் கையிலேயே எழுதலான்ட்டு இருக்கேன். ஜாஸ்தி எழுத மாட்டேன், பட் இந்த இதில் கொஞ்சம் ஸ்பேஸும் நிறைய இருந்துச்சு. சரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி எழுதுறேன். அதுக்கப்புறம் சென்டர்ல வந்து 1 அப்படிங்கிற நம்பர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு டூத் பிக்கோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவரோ எடுத்து நம்ம 1ன்னு கையிலேயே வந்து ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணி வச்சுக்க போறேன். ஸோ இவங்க வந்து நிறைய டிசைன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணோம். அப்புறம் கடைசியில வந்து கொஞ்சம் ஸ்கொயர் கேக்கா இருந்தா நிறைய சர்விங்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கொயர் கேக் முடிவு பண்ணி அப்புறம் ஃபைனலைஸா இந்த ஒரு டிசைனுக்கு கொண்டு வந்துட்டு நம்ம பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 1 வந்து எழுதியாச்சு. அண்ட் கீழே வந்து பேபியோட நேம் வந்துடும். ஸோ அது வந்து முடிஞ்சிச்சு. நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் நல்லா ஓவர் நைட் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே 1 o'clock to 2 o'clock கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து அப்போ வந்து செஞ்சோன்னா சரியா வராது. ஸோ முந்தின நாளே ஈவினிங் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு நல்லா செட் பண்ண வச்சுட்டு தான் நான் வந்து அடுத்த நாளுக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு போனேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1க்கு வந்து நம்ம இது கொடுக்க போகிறோம். ஸோ எல்லா 3 கலர் நான் வந்து 4 கலர் மொத்தம் சூஸ் பண்ணேன். ஸோ எல்லோ, ஆரஞ்ச், அதே சேம் லைக் சாக்லேட் கலர் அண்ட் ஒயிட் கலர். ஸோ இது மட்டும் தான் நான் சூஸ் பண்ணது. ஒயிட் கலர் இல்லை, சாரி, ஒயிட். இது மட்டும் தான் சூஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது 1க்கு வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சில் வந்து நல்லா இது மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு 1க்கு வந்து லைட்டாக இது மாதிரி நான் வச்சாச்சு. ஸோ இப்படி வைக்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். ஏன்னா இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து வைக்கணும். ரொம்ப கலர்ஸும் வேணாம்னு சொல்லிட்டு ஸோ இந்த 2 கலர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணேன். சென்டர்ல வந்து 1க்கு வந்து நம்ம ஒயிட்ல கொடுத்தா ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ 1ஐயும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வெளியே இருக்க டிசைன்ஸும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சாக்லேட் கலரும் சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் ஒரு சின்ன டிசைன் மாதிரி வைக்கிறேன். ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது மாதிரி ரேண்டமாக தான், இது வந்து நம்ம அப்படியே எல்லாம் இமிடியேட் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம ஒரு டிசைனை பார்த்து ஸோ இது ரேண்டமாக தான் நம்ம வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து ஃபுல்லாக பார்க்குறேன்.
ஃபுல் டெக்கரேஷன் வந்து முடிச்சிட்டோம். ஸோ அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ரொம்பவும் வேணாங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்படி பண்ணேன். அண்ட் இது கூட வந்து நான் லைட்டாக அந்த பார்டர் மாதிரி கொடுத்துக்கலாம், ரொம்ப பிளெயினாக இருக்குது சைட்ஸில். ஸோ அதுக்கு பார்டர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓரியோஸை வந்து இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி அதை வந்து ஃபுல் பார்டராக வந்து நான் சுற்றி கொடுக்க போகிறேன். இப்ப வந்து போர்டையும் கிளீன் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே எழுதணும். இங்கதான் வந்து நமக்கு சிக்கலே. ஸோ நான் ஜாஸ்தி எழுதுனது இல்லை, நான் நார்மலா வந்து ஃபாண்டன்ட் மேல வச்சு எழுதிடுவேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸும் பண்ணலாம், ப்ளஸ் இனிமேல் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கேக்லயும் கஸ்டமர் வந்து கையில எழுதியிருந்தா பெட்டரா இருக்கும்னு கேட்டாங்க. பட் டு பி ஹானஸ்ட், எனக்கு வந்து இப்பதான் நான் ப்ராக்டிஸ்ல இருக்கேன். அந்த கேக் ரொம்பவே அழகா வந்துருந்துச்சு. ஸோ கலரும் வந்து இதாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடுன்னு சொல்லிட்டு தான் நான் அது ரிஸ்க் நான் வந்து வேணாம். ப்ளஸ் ரொம்ப சின்ன கேக், 1/2 kg கேக். ஸோ அதுல வந்து நம்ம இந்த விதையெல்லாம் காட்ட வேணாம், ஸ்பேஸும் ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ அதனால வந்து நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ்வலா சொன்ன மாதிரி ஒரு ஹார்டின்ல எழுதி கொடுத்துருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணதவங்க பண்ணுங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்ல அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் செக் பண்ணுங்க. நான் அடிக்கடி அங்கே எல்லா அப்டேட்ஸும் அங்கே அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன், பாருங்க. ஸோ இப்போ குழந்தையோட பேரும் எழுதியாச்சு. அண்ட் ஸோ அதை வந்து எனக்கு இன்னும் கேப்சர் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் அண்ட் ஓரியோ பிஸ்கெட்ஸ் வச்சிருந்தேன். லைக் இதுல வந்து ஆக்சுவலா நம்ம ஒரிஜினல் இமேஜ்ல வந்து நமக்கு ஃபெரரோ ரோஷர் மாதிரியும் இருக்கும், நம்ம அதுவும் வைக்கலாம். பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ அது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பேபிளா இருந்ததுன்னா நம்ம அதை வைக்கலாம். பட் கஸ்டமர் வேணான்ட்டாங்க, ஸோ இதே போதும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால அது தகுந்த மாதிரி நம்ம எல்லா சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேல லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணா இந்த கேக் வந்து சூப்பரா முடிஞ்சிச்சு. இதை கொண்டு போய் நாங்க டெலிவரியும் கொடுத்துட்டோம். அண்ட் இது வந்து ரொம்ப பக்கத்துலதான் வந்து டெலிவரி இருந்தது. ஸோ அவங்களுக்கும் ஹாப்பி, 1 kg போது அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. மெயினா நம்மள ரீச் அவுட் பண்ணதே வந்து லாஸ்ட் டைம் அவங்க ஹஸ்பண்டுக்கும் நமக்கு கேட்டிருந்தாங்க. அப்பவும் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் கொஞ்சம் நம்ம போர்ஷனும் நல்லா கொடுத்துருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நமக்கு இந்த தடவையும் நமக்கு வந்து கேக் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமும் சாக்லேட் ரஃபில் கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த தடவை வந்து நமக்கு சாக்லேட் கேக் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு எக்லெஸ் தான் எப்பவுமே கேட்பாங்க. அண்ட் அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா மறக்காம வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுங்க. சூப்பரா நம்ம கேக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். போத் எக் அண்ட் எக்லெஸ் வெர்ஷன்ஸும் இருக்கு. அண்ட் கஸ்டமைஸ்ட் கேக்ஸும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கஸ்டமைசேஷன் கேக்ஸ் உங்க லவ்ட் ஒன்ஸ்க்காக நீங்க வந்து பண்ணி கொடுக்கலாம். அண்ட் வில் பி ஹாப்பி டு டூ இட். அண்ட் இப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசன். ஸோ இது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்துச்சுன்னா மறக்காம நம்ம கிறிஸ்மஸ் சேல்லையும் நீங்க ஆர்டர் பண்ணி கேக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ப்ளம் கேக்ஸ் கிறிஸ்மஸ்க்கு மட்டும் இல்ல, எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கும். அண்ட் இந்த கிறிஸ்மஸ்ல நீங்க ஸ்பெஷலா நீங்க ஆர்டர் பண்ணியும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் இட். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பார்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.